என்ன பண்ணிட்டு இருக்கா? கருவேல வெங்காயம் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ரோட்டில் கீரை வந்துச்சு, நல்ல கீரை, கலராக இருந்துச்சு. ஆமாம், வாங்கிட்டு வந்தேன். அருமையான கீரை, நல்ல கீரை. இன்னைக்கு கடைஞ்சி ஒரு புளிப்பாம்பு வச்சிருமே, அருமையாக இருக்கும். இந்த கீரையை வேறு மெத்தடில் கடைஞ்சிருவோம், அருமையாக சூப்பராக கடைஞ்சிருவோம். இப்போ கீரை அரிஞ்சு அலசி அள்ளி வச்சுருக்குறோம். இந்த கீரையில் என்னெல்லாம் போட்டு இன்றைக்கி கிடைய போகிறோம்னா 4 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, பாதி தக்காளி, 4-5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2 பட்டை மிளகா போட்டு வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். ஒரு ஆவி வரட்டும், நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். கீரை வெந்துட்டுமே, இறக்குமே. எல்லாம் பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு கீரை. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். நல்ல கீரை. இந்த கீரையை கடைய போகிற மாதிரி பாருங்க, எப்படி கடைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? இந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சோம் கடையிறதுக்காக அதுலேருந்து தண்ணியை இருத்து விட்டு கடைஞ்சாங்க. இப்போ அதிலே அள்ளி போட்டுக்கலாம். அதிலே தான் வைக்கணும். அதே கீரை சூப்பு, அதை குடிச்சுக்கலாம். அந்த கீரை தண்ணி இருக்குல்ல, அது தனியாகவே சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் கடைஞ்சிங்கனாலும் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் நிலையிலலாம் அடிக்கடி கீரை சேர்த்துக்கணும். இந்த கீரை கடைஞ்சது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.